எதுக்கு? எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. 2 இட்லியா? ஆமா, அதான் அவ்வளவுதானே வயிறு ஏக்கு. இட்லியோட வெஜிடபிள் பிரியாணி வச்சிருந்தாங்க. என்னது? வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணியா? ஆமா, தெரியாதா உனக்கு? வெஜிடபிள் பிரியாணி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எங்க 6 பேத்தையும் அண்ணாச்சி உள்ள கூப்பிட்டு போனாரு. சாப்பிட ஒரே பெஞ்சில உட்கார வச்சு சரி முதல்ல இட்லி கொண்டு வந்து வச்சாரு. சரி, அது இட்லியே கிடையாது. என்ன ஈரக்கொலையா? மல்லிகைப்பூ. அப்ப இட்லியை பிச்சு போட்டு சாம்பாரை ஊத்தி சரி அப்படியே வாயில எடுத்து சாப்பிட்டோம்னா தொண்டையில தட்டாம போகுது. அப்போ இவன் வீட்டுக்காரிக்கு 2 கொண்டு போ. இது இட்லி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சா வீட்டுக்காரி கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு பழுமாற? ஆமா, இல்ல வீட்டுல விருப்பப்பட்டு சாப்பிடுவா. அப்படியா? ஆமா, வாசல கொடுத்தா. சரிதானே? எதோரும் தெரியாம போச்சு. சரி, அடுத்த வாட்டி வரும்போது கூட்டிட்டு வாங்க. என் பொண்டாட்டியை கூட்டு வரணும் கண்டிப்பா. இட்லினா இட்லி அப்பேற்பட்ட இட்லி. சரி, அப்புறம் இன்னொன்னு வெஜிடபிள் பிரியாணி வச்சாங்க. ஆமா. அடே அப்பா, அத நெய்ய பாத்தீங்கன்னா சொரு நெய். அதானே கேட்டேன். அதுக்கு அப்புறம் என்ன வச்சாங்க மாப்பிள்ள? உளுந்த வடை. உளுந்த வடை வர வச்சாங்க. ஆமா, அது எப்படி இருந்துச்சு? உளுந்த வடையை சாப்பிட்டா உளுந்த வடையை மட்டுமே சாப்பிட்டு வயிற்று நிரப்பிடலாம் போலுக்கு. ஆமா, சூப்பர் வடை. சூப்பர் வடை சொல்லிருக்காங்க. ஆமா வடை, உளுந்த வடை, சின்ன வாய பல்ல வடை. நானும் அண்ணாச்சும் வடையை வச்சுட்டு போறோம்னு எடுத்து உடனே சாப்பிட்டாச்சு. வருஷம் வந்துச்சு வடை. ஆளுக்கு ஒண்ணு 2வது வாங்கிட்டோம். இந்த ஒரு சான் வயத்தை நம்ம எதுக்கு வச்சிருப்போம்? எல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. எவ்வளவு காலம் சாப்பிட்டாலும் எந்த வேலை பார்த்தாலும் நம்ம பணத்தை மட்டுமா வாங்குதோம் இல்ல, அந்த பணத்தை வாங்கி வீட்டுல கொண்டு போய் அரிசி வாங்கி சோறு வாங்கி சாப்பிடுறது. அந்த சோத்துக்கு தான் நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியா கொடுத்தாங்க பாருங்க பணியாரம். அடே அப்பா, எங்க வீட்டுக்காரி சுட்டாலும் இப்படிதான் இருக்கும். அப்படியா? எங்க வீட்டுல சோள பணியாரம். அப்படியா? சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? ஆமா, பந்தாக இருந்தது பணியாரங்கள். ஆமா, அப்படியே தின்பதற்கு ருசியாக இருந்தது. அப்ப பார்க்க முடுக்க மாட்டாங்க. அப்ப இப்படி